நீங்கள் அவகிட்ட கேட்குறீங்களா அப்படின்னு. அது மாதிரிலாம் நம்ம இருக்கவே கூடாது. எங்கே போய் இதெல்லாம் படிச்சுட்டு வந்தோம்னு எனக்கு தோணுச்சு. கொஞ்ச நேரம் பேச விட்டேன். கல்யாணம் பண்ணுறதுங்கிறது ஒரு வாழ்க்கையை ஷேர் பண்ணிக்கிறது தான் அப்படின்னு சொன்னான். ஆமாம்மா, உண்மை அதுதான். அப்புறமேட்டு ஹோட்டல் சாப்பாடு வேணும்னு சொல்லி வேறு பக்கம் போயிடாம அப்படின்னு. அப்படியா மேடம்? எல்லா கணவர்களும் உங்கள் கணவர் மாதிரி இருப்பாங்களாங்க? நீங்கள் அப்படி என்னதான் செய்கிறீங்க? கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது ரொம்ப புனிதமான உறவு. கடவுள் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம். இதை வேற கணவர்களாக இருந்தால், கொஞ்சம் முரட்டு கணவர்களாக இருந்தால் என்ன செய்வாங்க? பயங்கர சண்டை வந்து பிரிஞ்சுலாம் போயிருந்திருப்பாங்க. 2 பேரும் ஒன்றா இருக்கிறதே தப்பான விஷயம்ல அப்படின்னு அவங்க மனசில் ஆழமாக பதிஞ்சிருந்துச்சு. நான் ஒரே ஒரு கேள்வி தாங்க கேட்டேன். அந்த பொண்ணால் பதில் சொல்லவே முடியல. பிரச்சனைக்குரிய தீர்வு என்ன? நான் சொன்னேன்ல. அன்பான கணவன் மனைவியருக்கு இந்த கீத்துவின் அன்பான வணக்கம். ஜேசிடிவி மூலமாக உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்க வந்திருக்கிறேன். இந்த கேஸ் நடந்து ரொம்ப வருஷங்களே இருக்கும். ஒரு 10 வருஷத்துக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். கணவன் மனைவி 2 பேருமே வந்திருந்தாங்க. அந்த மனைவி ரொம்ப அமைதியாகவே இருந்தாங்க. கணவன் தான் என்கிட்ட பேசினார். இது கொஞ்சம் சீரியஸான விஷயந்தான். கணவன் 2 பேருக்குமே கல்யாணம் ஆகி 1.5 வருஷம் ஆச்சு. 1.5 வருஷமாக அவங்களுக்குள்ள குழந்தை இல்லைன்னு அவங்க வீட்டில் எல்லாருமே பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா அப்படின்னு. ஆமாம், அம்மா அப்பா இதெல்லாம் கேட்குறாங்க. முதல்ல ஒரு மேலோட்டமாகவே பேசிகிட்டே இருந்தார். சரி, 2 பேரும் என்ன வேலை பார்க்குறீங்க? அவங்க ஒரு கவர்மெண்ட் ஜாபில் இருக்காங்க, இவர் ஒரு ப்ரைவேட்டில் கம்பெனியில் இருக்காங்க. உங்களுக்கு டைம் எதுவும் வித்தியாசமாக இருக்கா? அப்படிலாம் எந்த பிரச்சனையும் இல்லை. உங்கள் மனைவி உங்ககிட்ட எப்படி நடந்துக்கிறாங்க? ரொம்ப நல்லா நடந்துக்கிறாங்க. இப்படியே எல்லாத்துலேயுமே நல்ல விதமாக தான் சொன்னார். அப்புறம் என்ன பிரச்சனை? ஏன் உங்களுக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப்பு, உங்களுடைய ஃபேமிலி லைஃப் எப்படி போகுது அப்படின்னு. நான் அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே அமைதியாகவே இருந்தார். அவர் கண்ணில் வந்து அப்படியே கண்ணீர்லேருந்து கண்ணீர் அப்படியே வர ஆரம்பிச்சது. உடனே இதை எப்படி சொல்கிறதுனே எனக்கு தெரியல மேடம். என் மனைவி என் கூட படுக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். என்ன சொல்கிறீங்கங்க அப்படின்னு. நீங்கள் அவகிட்ட கேட்குறீங்களா அப்படின்னு. நீங்கள் பேசியிருக்கீங்களா இதை பற்றி? நான் நிறையா வாட்டி பேசினேன், ஆனால் பேசுனா காது கொடுத்து கேட்குறதே கிடையாதுங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. கணவனுக்கு வந்து கொஞ்சம் சாஃப்டான கேரக்டராக தான் தெரிஞ்சார். ஏன்னா ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பாக இல்லை. அதனால் மனைவியோட உணர்வுகளை புரிந்தவராக இருக்கிறார் அந்த கணவர். மனைவிட்ட தனியாக பேசினேன். அவங்க கணவன் மனைவி உறவை பற்றி அது ஒரு தவறானது, அது மாதிரிலாம் நம்ம இருக்கவே கூடாது. கடவுள் வந்து நம்மளை அப்படிலாம் வந்து நம்ம அதெல்லாம் செஞ்சோம்னா நம்ம வந்து பாவமாக பண்ணுறோம், பாவம் செய்கிறோம். எங்கே போய் இதெல்லாம் படிச்சுட்டு வந்தோம்னு எனக்கு தோணுச்சு. கொஞ்ச நேரம் பேச விட்டேன். அவங்க கொஞ்சம் மத ரீதியாகவே பேசினாங்க. பாவங்கள் மனுஷன் செய்கிறான், கல்யாணம் பண்ணுறதுங்கிறது ஒரு வாழ்க்கையை ஷேர் பண்ணிக்கிறது தான் அப்படின்னு சொன்னான். ஆமாம்மா, உண்மை அதுதான். வாழ்க்கையை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு தான் நம்ம கல்யாணம் பண்ணுறோம். அந்த வாழ்க்கையில் நமக்குன்னு நம்மளுடைய சந்ததிகளை உருவாக்குறதும் கடவுளோட அம்சம் தானே அப்படின்னு. நான் அதெல்லாம் கிடையாது மேடம். நான் வந்து கணவர் கூட வாழ்க்கையை ஷேர் பண்ணிக்குவேன், ஆனால் தவறான விஷயங்கள்லாம் நான் என்றைக்கும் செய்ய மாட்டேன் அப்படின்னு. தவறான விஷயம் எதுன்னு நீ நினைக்கிற அப்படின்னு. 2 பேரும் ஒன்றா இருக்கிறதே தப்பான விஷயம்ல அப்படின்னு அவங்க மனசில் ஆழமாக பதிஞ்சிருந்துச்சு. அப்போ நான் ஒரே ஒரு கேள்வி தாங்க கேட்டேன். அந்த பொண்ணால் பதில் சொல்லவே முடியல. உங்கள் அம்மா அப்பா சந்தோஷமாக இல்லைன்னா நீங்கள் வந்திருப்பீங்களா? உடனே அந்த பெண்ணு அப்படியே பக்குன்னு முழிச்சிச்சு. உங்கள் அண்ணன் இருக்காரா? இருக்காருங்க. அவருக்கு குழந்தை இருக்கா? இருக்குங்க. அந்த அண்ணன் பசங்கள்லாம் உனக்கு தெரியுமா? ரொம்ப நல்லா பேசுவேன். அப்போ இதெல்லாம் ஒரு அன்போட வெளிப்பாடு தானே. அம்மா அப்பா சந்தோஷமாக இருந்ததுக்குரிய அன்போட பரிசு தான் நீங்கள். உங்கள் அண்ணன் அன்னிக்கும் இடையில் அன்போட பரிசு தான் உங்கள் அண்ணன் பசங்க அப்படின்னு சொன்னேன். அப்போது இது பாவம் இல்லையா? உங்களுக்கு யாருங்க இப்படி சொல்லி கொடுத்தா அப்படின்னு. இல்லைங்க, எனக்கு ஒருத்தங்க சொன்னாங்க. சரி, யார் வேணாலும் சொல்லட்டுங்க, ஆனால் எல்லா கணவர்களும் உங்கள் கணவர் மாதிரி இருப்பாங்களாங்க? நீங்கள் அப்படி என்ன தான் செய்கிறீங்கன்னு. அவர் கட்டில் மேலே படுத்துக்குவார், நான் தரையில் அவர் படுத்துக்குவேன். சரி, அவர் என்கிட்ட அன்பாக பேசுகிறதுக்கு வராரு, ஆனால் நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுவேன். நீங்கள் இப்படி பண்ணீங்கன்னா நான் வீட்டை விட்டு வெளியே ஓடி அப்படி போயிடுவேன்னு சொல்கிறேன். ஒரு கொடூரமான விஷயத்த சொன்னாங்க.
இதே இதை வேறு கணவர்களாக இருந்தால், கொஞ்சம் முரட்டு கணவர்களாக இருந்தால் என்ன செய்வாங்க, பயங்கர சண்டை வந்து பிரிஞ்சுலாம் போயிருந்திருப்பாங்க. இந்த கணவர் 1.5 வருஷம் வரைக்கும் இந்த விஷயத்தை யார்கிட்டையுமே சொல்லாமல் வேற இருந்திருக்காரு. அவருடைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கூட பகிர்ந்து கொள்ளலையாம். அவரோட மனநிலை என்னென்னா, கண்டிப்பாக நம்ம மனைவி மாறி வருவா அப்படிங்கிற மனநிலையில தான் கடைசியில் எங்களுடைய நட்பு மூலமாக ஒருத்தங்க மூலமாக இவங்ககிட்ட கவுன்சிலிங் போனால் உங்களுக்கு நல்லது கிடைக்கும் அப்படின்னு சொன்னதுனால இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். உடனே அவருங்க கிட்ட சொல்லி, கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது ரொம்ப புனிதமான உறவு. கடவுள் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம். கடவுள் மனுஷனை எதுக்காக படைச்சாரு? நல்லா சந்தோஷமாக இருந்துட்டு வான்தான். உனக்குன்னு ஒரு துணை இருக்கட்டும், அந்த துணைக்கு அன்பு பரிசா குழந்தைகளை பெற்றுக்கோங்க, அடுத்தடுத்து சந்ததிகள் உருவாகிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி எல்லாரும் நினச்சாங்கன்னா அப்புறம் மனுஷ மக்களே இல்லாமல் போயிடுவாங்கல்லம்மா அப்படின்னு நான் இப்படியே பார்த்துட்டே இருந்துச்சு. சின்ன வயசு தான், ஏதோ தவறான கருத்து அதனுடைய மூளையில் என்ன செஞ்சுருக்கு, பதிஞ்சதுனால வந்த விளைவு. இப்போ கணவன் மனைவி உறவு தப்பே இல்லையாங்க, தப்பே கிடையாதுங்க. ஆனால் எனக்கு இன்னும் என்னுடைய மனது ஏற்றுக்கொள்ளவே இல்லையே. உன் மனசு எப்போல்லாம் ஏற்றுக்க மாட்டேங்குதோ அப்போ உங்கள் அம்மா அப்பாவை நினை. அவங்க கண்டிப்பாக என்ன செய்வாங்க, நீ இந்த விஷயத்த உங்கள் அம்மா அப்பா கிட்ட சொன்னன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். அவங்க ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகி உன்னை நல்லா திட்டுவாங்க அப்படின்னு நான். சரி மேடம், கடவுள் வந்து நமக்கெல்லாம் சந்தோஷமான வாழ்க்கையை கொடுத்துருக்காருன்னா ஒருத்தங்களுக்கு மேலே ஒருத்தங்க அன்பு செலுத்துறது தானே. ஆமாம், அந்த அன்போட விளைவு தான் நமக்கு குழந்தைகள். இப்போ இது தப்பே கிடையாதா? 100% தப்பே கிடையாது. தப்பான உறவுகளில் போனாதாங்க தப்பு. கணவன் மனைவின்னு ஊரறிய அப்புறம் எதுக்கு கல்யாணம் நம்ம பண்ணுறோம்? ஊரறிய எல்லாருடைய வாழ்த்துதல்களையும் பெற்று நம்ம திருமணம் பண்ணுறோம்ல. உங்கள் எல்லாருக்கும் தெரியும் தானே, நம்ம ஊரெல்லாம் கூப்பிட்டு எல்லாருக்கும் விருந்து போட்டு அந்த திருமணத்துக்குரிய நேரத்தை குறித்து கணவனும் மனைவியாக இணையக்கூடிய இவர்கள் இந்த நிமிஷத்துலேருந்து உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சந்தோஷங்களும் எல்லா நல்ல விஷயங்களும் அவங்களுக்கு கிடைக்கட்டும்னு சொல்லி எல்லாரும் அரிசி போட்டு அட்சதை போட்டு வாழ்த்துறாங்கல்ல. அந்த வாழ்த்துக்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையை இனிதாக தூங்குவதுக்கு தானே. இதில் எங்கே தப்பு இருக்குது அப்படின்னு நான். சரி மேடம், இனிமேல் நான் சரியாக நடந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பாக நடங்க, வேறு யார்கிட்டையும் இந்த விஷயத்தை பற்றி சொல்லாதீங்க. நீங்கள் போங்க, உங்கள் கணவர் அன்பான கணவர். வேறு விதமாக இருக்கக்கூடிய கணவர்கள்லாம் இப்படிலாம் இருக்க மாட்டாங்கங்க. அப்புறமேட்டு ஹோட்டல் சாப்பாடு வேணும்னு சொல்லி வேறு பக்கம் போயிடாம அப்படின்னு. அப்படியா மேடம்? அப்படிலாம் போக மாட்டாங்க. நீங்கள் நம்பிக்கையோடு இருங்க. நல்ல குடும்பத்தை சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிவிட்டு அடுத்த வருஷத்தோட குழந்தையோடு வந்து பார்க்கணுன்னு சொன்னேன். ரொம்ப சந்தோஷமாக இப்போ இருக்காங்க. 2 பெண் குழந்தைங்களோட ரொம்ப அழகாக குடும்பத்தை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பிரச்சனைகளும் உங்களை சுற்றியோ உங்களுக்கு கூட இருக்கலாம் தானே. கண்டிப்பாக அப்போது பிரச்சனைக்குரிய தீர்வு என்ன? நான் சொன்னேன்ல, உலகமே இதை சார்ந்து தான் வாழ்ந்து கொள்கிறது. இது ஒரு புனிதமான உறவு, எதுவும் தப்பு கிடையாது. தவறான உறவுகளில் செல்வது தான் தவறு. சரியான உறவுகளில் செல்வது மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் தானே கொடுக்கும். அப்படித்தானே? அடுத்த ஒரு பிரச்சனையோட உங்களை பார்க்கலாமா? See you.